அவர்களே, இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெண்களுக்கு நிறைய இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ். இப்போது நிறைய பெண்கள் சந்திக்கக்கூடியது வந்துட்டு இந்த மாதிரியான பிரச்சனை தான். வெயிட் கெயின் ஆகுறது இருக்குங்க, அப்புறமா ஹேர் ஃபால் ஆகுறது. இந்த கண்டிஷன் இருக்கவங்களுக்கு வந்துட்டு ஃபேஸில் அன்வான்டாகவே ஹேர் க்ரோத் ஆகுங்க. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, இப்போ பெண்களுக்கு வந்து நிறைய பேருக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது, அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்குது, அப்புறமா ஸ்கின் எல்லாம் ரொம்பவே ரஃப் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில இடங்களில் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட உடலில் கருமை திட்டு மாதிரி இருக்கும். அதாவது அந்த கழுத்தை சுற்றி அப்படிலாம் கருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெயிட் தூக்குறோம், இதனால தான் நமக்கு பெயின் இருக்குதுன்னு நினச்சிப்போம். ஆனால் உங்கள் யுட்ரஸில் ப்ராப்ளம் இருக்கிறப்ப வந்துட்டு இந்த ட்ரை ஸ்கின் இருக்கிறது, அந்த கழுத்தை சுற்றி கருமை நிறம் இருக்கிறது, ஃபேஸில் நிறைய திட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நிறைய பேர் சொல்கிறது வந்துட்டு ஆல்ரெடி 2 பேபிஸ் இருக்காங்க, இதுக்கப்புறம் யுட்ரஸ் வந்துட்டு ஃபைப்ராய்டு இருந்தால் என்ன, ஹிஸ்டோட்டமி பண்ணிடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. யுட்ரஸே ரிமூவ் பண்ணிடலாமா அந்த அளவுக்கு யோசிப்பாங்க. இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா இர்ரெகுலர் பீரியடாக இருக்குது, எனக்கு 20 டேஸு 40 டேஸு இப்படி தான் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் இருக்கீங்க. சாதாரணமாக வந்துட்டு 20, 28 இதெல்லாமே நார்மல். ஆனால் 14 டேஸ் 15 டேஸ் இதெல்லாம் வந்துட்டு 3 months ஒரு டைம் வருது. அதாவது இந்த இர்ரெகுலர் பீரியட் சைக்கிளை வந்துட்டு நம்ம எப்படி கரெக்டாக கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஹெர்பல்ஸ் இருக்குது, நம்மளோட டயட்டில் என்னென்ன உணவு எடுத்துக்கணும் அப்படின்னு பாருங்க. இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட் இருந்தால் நமக்கு வந்து திடீர்னு வெயிட் வந்துட்டு லெஸ் ஆகும். என்னென்னா வெயிட் கெயின் ஆகுங்க ரொம்ப. அதுக்கப்புறமா ஹேர் ஃபால் ஆகும், சம்மந்தமே இல்லாமல் மூட் ஸ்விங்லாம் ஆகுங்க. இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்க வந்துட்டு கொஞ்ச நாளில் கேர்லெஸ்ஸாக விட்டுருவாங்க. அதனாலேயே வந்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே வெயிட் கெயின் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக ஹார்மோன் டெஸ்ட் எடுத்தே ஆகணும். ஸோ நார்மலாக தைராய்டு இஷ்யூ எதுவும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு பீரியட் சைக்கிள் வந்து நார்மலாக இல்லாதப்போ வந்துட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ராப்ளமே தைராய்டு டெஸ்ட்டு தான் எடுக்கணும். இந்த தைராய்டு லெவல் நமக்கு நார்மலாக இல்லை, அதாவது ஹைப்போதைராய்டிசம் இருக்குது, இந்த ஹசிமோட்டோ டயரிட்டிஸ்லாம் சொல்கிறோம்ல, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இர்ரெகுலர் பீரியடும் இருக்கும். காரணமே தெரியாமல் வெயிட் கெயின் ஆகுது, அப்புறம் உடல் பருமனும் அதிகமாகுது. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக ஹைப்போதைராய்டிசம் இருந்து அதனால நம்மளோட பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக ஆகி ப்ராப்ளம் ஆகுது. இது ஒரு காரணம். இதை தாண்டியும் வந்துட்டு நமக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். அடிக்கடி வந்துட்டு நமக்கு யூரினரி ட்ராக்கிங் இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஒயிட் டிஸ்சார்ஜும் நிறையா இருக்குது, நிறைய பெண்களுக்கு இருக்குது ஒயிட் டிஸ்சார்ஜு. இந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜை கவனிக்காமல் விட்டாலே அதுவும் நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். நம்மளோட சர்விக்கில் ஏதாச்சும் கட்டி இருக்குதா, இல்லைனா ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குதாங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். இது ரொம்ப ரொம்ப ஃபாலோ பண்ணுற வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்க. இது ரொம்பவே ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. இந்த ஹார்மோன்லேயே நம்ம உடலில் ப்ரொலாக்டின் ஹார்மோன் லெவல் எவ்வளோ இருக்குது, ஈஸ்ட்ரோஜன் லெவல் எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணிக்கணும். ஒருவேளை நம்ம பாடியில் மெயில் ஹார்மோன் வந்துட்டு மினிமமாக செப்பரேட் ஆகிட்டுருக்கும், இது அதிகமாகிடுச்சா அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் வந்துட்டு இந்த பிரச்சனை வந்து அதிகமாகும். திடீர்னு வெயிட் கெயின் ஆகுறது, ஸ்கின் வந்து ரஃப் ஆகுறது, அந்த மாதிரி. அதே மாதிரி சில இடங்களில் மட்டும் அந்த உடலில் கருமை நிற திட்டுக்களும் வந்துருங்க கழுத்தை சுற்றி. அதுக்கப்புறம் அதிக வியர்வை வர்றது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட பாடியில் அதிகமாக சேஞ்சஸ் நடக்கிறதையும் பார்த்துக்கணும். அப்போது இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால நமக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு பிரச்சனைகளோடு சேர்த்து பீரியட்ஸும் இர்ரெகுலர் ஆகிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கணும். செகண்ட் வந்து நம்ம ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கணும், கம்ப்ளீட்டாக ஃபுல் ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கணும். நம்மளோட யுட்ரஸில் ஃபைப்ராய்டு இருக்கா, அப்புறம் பிசிஓஎஸோட பிரச்சனை இருக்கா, அதையும் நம்ம பார்த்துக்கணும். பிசிஓடி இஷ்யூஸ் இருக்காங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். தாண்டி நிறைய பெண்களுக்கு வந்து அந்த ஃபைப்ராய்டு யுட்ரஸோட எண்டோமெட்ரியத்தோட திக்னஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பல்கியாகவும் இருக்கும். அந்த பல்கி யுட்ரஸ் வந்துட்டு பெரும்பாலும் 40 வயது தாண்டின பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி யுட்ரஸோட
பல்கியாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு இர்ரெகுலர் பீரியட் ஆகும், பேக் பெயின் ரொம்ப இருக்கும். நீங்கள் நினச்சிப்பீங்க பேக் பெயின் இருக்கா, நம்ம தைலம் அப்ளை பண்ணிக்கலாம், அப்புறம் ரொம்ப நேரம் நிற்கிறதுனால தான் நமக்கு இந்த மாதிரி பேக் பெயின்லாம் வருது அப்படின்னு நினச்சிப்பீங்க. ஆனால் அது இல்லை, வெயிட் தூக்குறதுனால அதனால தான் நமக்கு பேக் பெயின் இருக்குன்னு நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் அப்படி இல்லை, உங்களோட யூட்ரஸில் ப்ராப்ளம் இருக்கிறப்ப வந்துட்டு அதிகமாக உங்களுக்கு வந்து பெயின் இருக்கும். அதுக்கப்புறம் ஒயிட் டிஸ்சார்ஜும் இருக்கும். இதை நீங்கள் சரியாக பார்த்துக்கணும். அப்புறம் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாம் நீங்கள் சரி பண்ணணும். நார்மலாக வெயிட் லாஸ் பண்ணணும். அப்புறமா பீரியட் சைக்கிளையும் நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கணும். அப்படிங்கிறத வந்துட்டு அப்படி நமக்கு ஆகணும் அப்படின்னா வந்துட்டு நம்மளோட டயட்டில் ஒரு சில விஷயம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. இப்போ அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறப்ப வந்துட்டு நிறைய பேருக்கு அந்த ஸ்வீட்டோட கிரேவிங்ஸ் வந்துட்டு நிறையவே இருக்கும். நீங்கள் அதிகமாக ஸ்வீட் எடுத்துக்கிறதுனாலையும் உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்வீட் ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க. அப்புறம் அதிகமாக புளிப்பு எடுத்துக்கிறது, அடுத்து அதிகமாக நான்வெஜ் வந்துட்டு டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது, இதையும் நல்லா கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ வந்துட்டு ரொம்பவே நமக்கு நார்மலாக அந்த இர்ரெகுலர் பீரியட் சைக்கிள் வந்துட்டு நமக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல துவர்ப்பு இருக்கக்கூடிய உணவு, அப்புறம் கசப்பு இருக்கக்கூடிய உணவாக எடுத்துக்கணும். அப்புறமா கண்டிப்பாக வாழைப்பூ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அத்திப்பழம் எடுத்துக்கலாம். அத்தி பிஞ்சாவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வந்து நீங்கள் வந்து இதை ரெண்டையுமே நீங்கள் டெய்லி எடுத்துக்கலாம். அதாவது கஷாயமாக எடுத்துக்கலாம். காலையில் வாழைப்பூ கஷாயம் மாதிரி குடிக்கிறீங்களா, சாயந்தரம் போல் அந்த அத்திப்பழம் ஜூஸ் குடிச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா வந்துட்டு சுண்டைக்காய் போட்டு அதை நீங்கள் கஷாயமாகவும் குடிச்சிக்கிட்டு வரலாம். எந்த அளவுக்கு நம்ம துவர்ப்பு சுவை எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட கர்ப்பப்பையில் இருக்கிற அந்த யூட்ரஸோட ஃபைபர் வந்துட்டு நம்மளோட சைஸ் வந்து நல்லாவே குறையும். இப்போ நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி 2 பேபிஸ் இருக்காங்க, இப்போது யூட்ரஸோட ஃபைபர் நல்லா இருந்து என்ன அப்படின்னு, இல்லை யூட்ரஸோட ரிமூவ் பண்ணிடலாமா அப்படின்னு நிறைய யோசிப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறம் வர சைடு எஃபெக்டையும் நம்ம தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் வரக்கூடிய சைடு எஃபெக்டை நம்ம தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதனால் ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்குது, இர்ரெகுலர் பீரியட் இருக்குது, இதனால் பாடி வெயிட் கெயின் ஆகிட்டே போகுது அப்படின்னா இந்த உணவு முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இதில் பேசிக்காக உணவு முறையில் நம்ம பார்த்திங்கன்னா மஞ்சள் சேர்ந்த உணவை நிறைய எடுத்துக்கோங்க. அதாவது மஞ்சள்னால் காலையிலே ஹாட் வாட்டரில் மஞ்சள் கொஞ்சம் போட்டு அந்த தண்ணி நம்ம குடிக்கலாம். இதனோட பெண்களுக்கு இந்த இர்ரெகுலர் பீரியடை வந்துட்டு சரி செய்யக்கூடிய மூலிகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதைக்குப்பை. அந்த சதைக்குப்பையை வந்துட்டு நம்ம டீயாக வந்துட்டு உபயோகப்படுத்தலாம். அந்த ஈஸ்ட்ரோஜனோட லெவலை சீராக வச்சுக்கிறதுக்கு, தைராய்டு நமக்கு ஹார்மோன் அதையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அது சரி செய்யவும் நீங்கள் சதைக்குப்பை எடுத்துக்கலாம். ஸோ சதைக்குப்பையை நீங்கள் ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதனோட 50 கிராம்ஸ் வந்துட்டு மஞ்சள் எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த சதை குப்பை வந்துட்டு 100 கிராம் வாங்கிட்டு வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து அந்த சோம்பு மாதிரி உள்ள ஒரு மூலிகை தான். இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 100 கிராம் எடுத்து லைட்டாக ஃப்ரை பண்ணி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொரப்பாக அரைச்சி டீ பவுட்ரு மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட 50 கிராம் வந்துட்டு மஞ்சள் பொடி கலந்துக்கோங்க. 50 கிராம் சீரகம், அது கூட 50 கிராம் கரிஞ்சீரகம், 25 கிராம் கரிஞ்சீரகம், 25 கிராம் ஏலக்காய் எடுத்து இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு காலையில் இதை வந்துட்டு எம்டி ஸ்டொமக்கில் வந்துட்டு இதை 1 டீஸ்பூன் எடுத்து கிளாஸில் இட்டு நல்லா பாயில் பண்ணி குடிச்சிக்கலாம். இதில் ஒரு சின்ன துண்டு கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. இதை நல்ல கஷாயம் மாதிரி பாயில் பண்ணிவிட்டு எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிக்கோங்க. இது குடிச்சிட்டு 1 ஹவருக்கு அப்புறமும் நம்ம வாழைப்பூ கஷாயமாயும் குடிக்கலாம். எத்தனை கஷாயம் தான் குடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு சதைக்குப்பை குடிக்கிங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு வாழைப்பூ குடிக்கலாம். இப்படியே நம்ம டைம் இருக்கிறப்ப வந்துட்டு துவர்ப்பு சுவை எந்த அளவுக்கு நம்ம உடம்புக்குள்ளே போகுதோ ஹீமோக்ளோபின் அளவு வந்துட்டு நமக்கு மெயின்டைன் ஆகும். நல்ல வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். தேவையில்லாத அந்த கொழுப்பு இருக்காது. அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட் நிறையா சாப்பிட்டு அங்கங்கே ஃபேட் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் கரைக்கிறதுக்கும் இந்த சதைக்குப்பை டீ வந்து எடுத்துக்கலாம். உணவு முறையை பொறுத்த வரைக்கும் நல்ல வெஜிடபிள் வச்சு சாப்பிட்டுக்கோங்க. வெஜிடபிளில் கோவக்காய், வெண்டைக்காய், முள்ளங்கி, இந்த மாதிரி முள்ளங்கி வாரத்துக்கு 2 முறைலாம் எடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெஜிடபிள் நிறைய எடுத்துக்கோங்க. இதனோட முருங்கைக்காய், கொத்தவரங்காய் இதெல்லாம் பெண்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு வெஜிடபிள்ஸ் தான். தவறாமல் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு வெஜிடபிளாக எடுத்துகிட்டு வர டைம் போல் நமக்கு தேவையில்லாதது வந்துட்டு நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். எப்போ பீரியட்ஸ் வந்துச்சோ அதே டேட்டு நோட் பண்ணி வச்சுட்டு திரும்பவும் எவ்வளோ டேஸ் கழித்து நமக்கு செகண்ட் டைம் எப்போ இந்த டயட்டெல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இதே நோட் பண்ணிவிட்டு 3 to 4 monthsலேயே நமக்கு பீரியட் சைக்கிள் நார்மல் ஆயிரும். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எந்த அளவுக்கு நம்மளோட ஃபைப்ராய்டு லெவல் குறைஞ்சிருக்கும், அப்புறம் பல்கி யூட்ரஸ் வந்துட்டு நார்மல் ஆகிருக்கும், அப்புறம் பிசிஓடியும் நமக்கு நார்மல் ஆகிருக்கும். இதனோடு சேர்த்து பார்த்திங்கன்னா நாவல் கொட்டையோட பவுடர் இருக்குது பார்த்திங்களா, இதையும் எடுத்துக்கணும். இது கூட அசோகப்பட்டையும் நமக்கு பவுடராக கிடைக்கும், அதையும் எடுத்துக்கலாம். நாவல் கொட்டையோட கிராம் வந்துட்டு ஒரு 100 கிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கூட வந்துட்டு அசோகப்பட்டை பவுடரும் ஒரு 100 கிராம் எடுத்து ஈக்குவலாக எடுத்துக்கணும். இதையுமே நம்ம கஷாயமாக தான் குடிக்க போகிறோம். ஸோ எந்த கஷாயமும் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம சொன்ன 3 கஷாயத்தில் ஏதாவது ஒன்று ரெகுலராக ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு ரிசல்ட்டு நல்லதாகவே கிடைக்கும். இதே மாதிரி நல்லா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. யோகாவும் எடுத்துக்கோங்க. ஏன்னா யோகா வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. ஒரு நாளைக்கு வந்துட்டு மார்னிங் ஈவினிங் ஒரு 30 மினிட்ஸ் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணலாம், யோகாசனம் பயிற்சி பண்ணலாம். இது எல்லாமே வந்துட்டு உங்களோட கர்ப்பப்பையை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு தான். உள்ளே இருக்க கழிவுகள்லாம் வெளியேறும் போது நமக்கு நார்மலாக பீரியட் சைக்கிள் வந்துட்டு உருவாகும், வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து ரொம்பவே முக்கியமானது. அந்த பெண்களோட முக்கியமானது வந்து உணவு முறையிலே நம்ம சரி செய்யலாம். அப்புறம் எக்ஸ்ட்ரனாக வெளி சைடு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ட்ரை ஸ்கின் எடுத்துக்கிறது, ட்ரை ஸ்கின் இருக்கிறது, ஃபேஸில் திட்டு இருக்கிறது, கழுத்துலலாம் கருமையாக இருக்குதுன்னு சொன்னோம்ல, இதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து அருகன் தைலமும் பயன்படுத்திக்கலாம். இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஆல்மண்ட் ஆயில், கஸ்தூரி மஞ்சளை வந்துட்டு ஆட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். அதாவது அந்த ஸ்கின்னில் இருக்க பிக்மெண்டேஷன் வந்துட்டு உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது வந்து உங்களுக்கு எல்லாமே இந்த விஷயத்தில் உள்ளதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக க்யூர் ஆகிடும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.